இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போகிற கார் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது பிகாஸ் ஆஃப் 2 ரீசன்ஸ். நம்பர் 1, நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வியூஸ் உள்ள வீடியோ ஸ்விஃப்டோடையது தான். இன்னொரு ரீசன், இந்த ஸ்விஃப்ட் ஃபுல்லி மாடிஃபைட் ஃப்ரம் கம்பெனி சைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2023 மாருதி சுசுகி ஸ்விஃப்டோடைய யூனிக் லிமிடெட் எடிஷன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நிதின், நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். அண்ட் இந்த வீடியோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ஸ்பெஷலான வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாலேயே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். And special thanks to Maruti Suzuki Vishnu Cars Chromate for lending me this car. நீங்கள் Maruti Cars பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விஷ்ணு கார்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்க சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது 2023 Maruti Suzuki Swiftோடைய VXI வேரியன்ட். நீங்கள் VXIன்னு சொன்ன நம்புவீங்களா? ஏன்னா இதில் வந்து ஆக்சரிஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ VXI நீங்கள் வந்து ஸ்விஃப்ட்டில் வாங்குறீங்க அப்படின்னாக்க ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 8.2 lakhs வந்து உங்களுக்கு சென்னையில் இருக்கும். பட் நீங்கள் இந்த ஆக்சரிஸ் போடுறீங்க அப்படின்னாக்க எம்ஆர்பி இதோடைய 74,000 கிட்ட வருது. பட் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 61,000ல் இந்த ஆக்சரிஸ் ஃபுல்லாகவே வந்து போட்டுடலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 8.8 lakhsல உங்களுக்கு VXI வேரியண்ட்டை ZXIக்கு கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மாருதி OEMலேருந்தே பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். பிகாஸ் வாரண்டி இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு எதுவும் வராது. அண்ட் டாக்கிங் அபவுட் தி ஆக்சரிஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுற இந்த காரோடைய இந்த பிளாக் எலிமெண்ட் தான். இந்த கிரில்லை சுற்றி ஒரு பிளாக் கலர் எலிமெண்ட் இருக்குது இல்லையா? ஸோ இதுவும் ஆக்சரிஸ்குள்ளே வரும். அண்ட் இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன் நான். நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றத. இந்த ஸ்கிட் பிளேட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அண்ட் இது நல்ல வெளில ப்ரொட்ரூட் ஆகி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் கார் மாதிரியே தெரியுது. அண்ட் டாக்கிங் அபவுட் த ஹெட் லேம்ப்ஸ், உங்களுக்கு VXI வேரியண்ட்டில் நார்மல் ஹாலஜன் லேம்ப் ஹெட்லைட்ஸ் தான் வரும். ஸோ அது உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் அப்புறமா வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அது இந்த ஆக்சரிஸில் வராது. பட் ஃபாக் லைட் வந்து உங்களுக்கு VXIயில் கிடையாது, பட் இதில் போட்டிருக்காங்க. அண்ட் சரௌண்ட் பண்ணி கிளாஸ் பிளாக்ல கொடுத்துருக்குன்றது ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்விஃப்டோடைய டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களானே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. அண்ட் அப்படி நம்ம மற்ற சேஞ்சஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு நான் நோட்டீஸ் பண்ண இந்த காரோடைய அலாய் வீல்ஸ் தான். VXIயில் உங்களுக்கு வீல் கவர் ஸ்டீல் வீல்ஸ் தான் வரும். பட் இந்த ஆக்சரிஸ் மூலிமா நீங்கள் வந்து அலாய்ஸும் இதில் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். டாக்கிங் அபவுட் த வீல் சைஸ் 165/80R14 inch அலாய்ஸ் வந்து உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சின்ஸ் இது ஹேட்ச் பேக்னால உங்களுக்கு கிளாடிங் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இல்லை. ஓஆர் வீல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேட்டிவ் இண்டிகேட்டர்ஸ் பாடி கலர்லேயே வந்துடுது. விண்டோவில் உள்ள இந்த வைசரும் வந்து உங்களுக்கு ஆக்சரிஸில் தான் வரும். அண்ட் அப்படி நம்ம இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்க சைடில் சேஞ்சஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா கீழே வந்து இந்த பேனல் வந்து உங்களுக்கு ஆக்சரிஸில் வருது. ஸ்விஃப்ட்கான பேட்ஜிங் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இன்டகிரேட்டட் டோர் ஹேண்டில் தான். யூஸ்வலாக இங்கே எல்லா கார்ஸ்லையும் இருக்கும், பட் இங்கே கொடுத்துருக்குதுன்றது ரொம்ப இந்த கார் வந்து ஒரு 3 door கார் மாதிரி உங்களுக்கு டக்குன்னு பார்த்தா தெரியும். பட் நீங்கள் க்ளோஸர் லுக்கில் போனால் தான் இந்த கேப்ஸ்க்கு அப்புறம் இந்த பார்த்தா தான் உங்களுக்கு இது 4 door அப்படின்றதே உங்களுக்கு தெரிய வரும். அப்படியே நம்ம பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு இதுவும் இந்த டேல்கேட்டில் உள்ள இந்த ஒரு கார்னிஷும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சரிஸில் தான் வருது. அண்ட் இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. அண்ட் அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ரியர் டயரில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்பாய்லரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சரிஸில் தான் வரும். ஷாக் ஃபின் ஆண்டெல்லாம் உங்களுக்கு கிடையாது இதில். அண்ட் அப்படியே நம்ம பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்க பின்னாடி உள்ள சேஞ்சஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு அதை 4 பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. ஸ்விஃப்ட்கான பேட்ஜிங், அப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனிக் லிமிடெட் எடிஷனுக்கான பேட்ஜிங்கும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த எலிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சரிஸில் தான் வரும். இந்த ரெட் கலருக்கு இந்த கிளாஸ் பிளாக்ல கொடுத்துருக்குன்றது சூப்பராக நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விஃப்ட்டில் இந்த யூனிக் லிமிடெட் எடிஷனுடைய கிட் ரொம்ப நல்லா பொருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அப்படியே உங்களுக்கு கீழே க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை வந்து ப்ரொட்ரூடாகி எவ்வளோ அழகாக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ஒரு கான்செப்ட் மாடல் மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அப்படியே நம்ம பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ண அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த குஷன் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க மாருதி சுசுக்கிலேருந்தே. அண்ட் இந்த மேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சரிஸில் வரும். அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 3D மேட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட்டோடைய ஸ்பேஸே பார்த்தோன்னா நல்லா இருக்குது. லோடிங்லேயே கொஞ்சம் ஹையாக இருக்குது, பட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நல்லா டீப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாக தெரியாது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா பார்சல் ஷெல்ஃப் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு பூட் ஸ்பேஸ் ரொம்ப நல்லாயிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ரோ சீட்ஸில் உள்ள அமெனிட்டிஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்க இங்கே இருக்குது டோர் ஹேண்டில். ஸோ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா
பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் இதெல்லாம் ஹார்ட் மெட்டீரியலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் அண்ட் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. மெயின் சேஞ்ச் வந்து உங்களுக்கு சீட் கவர்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க, அதுவும் ஆக்சரிஸில் தான் வரும். அண்ட் இந்த ரெட் ஸ்டிச்சிங்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அண்ட் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குன்னு சொல்லுவேன் நான். இன்டெகிரேட்டட் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹம்ப் இருக்குது. ஸோ வித் கன்சிடர் பண்ணி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா 2 அடல்ட்ஸ் ஒரு குழந்தை உட்காந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லுவேன் நான். ஸோ செகண்ட் ரோவில் உள்ள அம்யூனிட்டிஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம சீட்டிங் கம்ஃபர்ட் பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம செகண்ட் ரோ சீட்ஸில் உள்ள சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பேசணும் அப்படின்னாக்க ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த சீட்டோடைய அந்த ரிக்ளைன் வந்து லைட்டாக அப்ரைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ ஃப்ரண்ட்டோடைய சீட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நீரம் சீம்ஸ் டு பி குட். லெக் ரூமும் நல்லா இருக்குது. ஃபுட்வெல் வந்து டீசெண்டான சைஸில் இருக்குது. எனக்கு கரெக்டான பொசிஷனில் வைக்கிற மாதிரி இருக்குது. கால் அண்டர் சப்போர்ட் டீசெண்டாக தான் இருக்குது. கொஞ்சம் சீட்டோடைய வித் கம்மியாக இருக்கிறதுனால அண்டர் சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 அடல்ட் ஒரு குழந்தை உட்காரது கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். 3 அடல்ட்ஸ் உட்காரது வந்து ரொம்ப கிராம்ப்டாக உட்கார மாதிரி தான் வந்து நான் சொல்வேன் நான். ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா இட் சீம்ஸ் டு பி குட். நல்லா வந்து டீசெண்டான ஹெட்ரூம் கிடைக்குது. என்னோட டாலாக இருக்கீங்க அப்படின்னாக்கா லைட்டாக தலை ஓராயிரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸில் அம்யூனிட்டிஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் மட்டும் உங்களுக்கு சாஃப்ட் டச்சில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து சாஃப்ட் டச் கிடையாது, இந்த ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் உள்ள நம்ம இன்டீரியர்ஸில் பேசும்போது சீட்டிங் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா அகைன் இதில் வந்து உங்களுக்கு சீட் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6'5" மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், ரிக்ளைன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்வர்ட் புஷ் பண்ணுறதுக்கு. கீ ஸ்லாட்க்கான இடம் பார்க்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹெட்லைட் பட்டனுக்கான ஹெட்லைட் லெவலருக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவரும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்விஃப்ட்ன்ற பேஜிங் நல்லா இருக்குது. நல்ல மெட்டலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இட் லுக்ஸ் ரியலி குட்னு சொல்லுவேன் நான். அப்படியே நான் உள்ளே போனோம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் திங் நான் நோட்டீஸ் பண்ணுறது இந்த காரோடைய ஸ்டியரிங். அண்ட் க்ளோஸ்அப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல பெர்ஃபரேஷன்லாம் தெரியும். ஸோ அதுவும் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. டாப் எண்டில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வரும். பட் இது VXIன்றதுனால உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ அப்படியே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுல்லி அனலாக் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு டாக்கோமீட்டர், ரைட்டில் ஸ்பீடோமீட்டர் இருக்குது. நடுவில் MID கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து டெல்டெல் லைட்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் செட்டாக உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். இது டிஜிட்டல் கிடையாது. நடுவில் வந்து ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கீழெல்லாம் உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்புறமா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் டச் கண்ட்ரோல்ஸ்லாம் உங்களுக்கு வால்யூம்க்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இந்த காரோடைய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி pretty பேசிக்னு சொல்லணும்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AC கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மேனுவல் AC தான் உங்களுக்கு VXI வேரியண்ட்டில் வரும். டாப் அண்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ஆட்டோ AC வரும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட் அண்ட் USB அதுக்கான ஒரு ஸ்லாட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ட்வின் கப் ஹோல்டர்ஸ் அண்ட் ஒரு ஸ்டோரேஜ் வந்து ஃபோனுக்காக வச்சிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ்க்கான கியர் லீவர் இருக்குது. இதுவே உங்களுக்கு வந்து 5 ஸ்பீட் AMTல வந்து உங்களுக்கு இந்த கார் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா மேனுவல் ஹேண்ட் பிரேக். ஆம்ரெஸ்ட் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. ஆம்ரெஸ்ட் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஆஃப்டர் மார்க்கெட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபினிஷ்லாம் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி பிரான்ஸ் கலரில் உங்களுக்கு லைட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். இது எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான், பட் குவாலிட்டி சீம்ஸ் டு பி குட். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IRVM பார்த்தீங்கன்னா மேனுவலி டிம்மிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சன் வைசர் பற்றி பேசினோம் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் வேனிட்டி மிரர் இருக்குது, ரைட் சைடில் டோல் ரெஸ்ட் ஹோல்டர் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் வந்து நடுவில் ஒரு காமன் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸில் உட்காந்து இந்த காரோட சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பேசணும் அப்படின்னாக்க ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் சீம்ஸ் டு பி ரியலி குட். இப்போ வந்து மாருதி கார்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க சீட்டிங்கில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. சீட்டிங்கோட டிசைன், போல்ஸ்டர்ஸ், திக்னஸ்லாம் வந்து மாருதி அடிச்சிக்க ஆள் இல்லைன்னு சொல்லலாம் நம்ம இந்த காம்படிஷன் பேசும்போது. ஸோ இதுதான் என்னுடைய சீட்டிங்கோடைய பொசிஷன். நான் இப்படி தான் உட்காந்து கார் வந்து ஓட்டுவேன். ஸோ எனக்கு எப்பவுமே லோவாக உட்காந்து ஓட்டினா தான் பிடிக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் அவ்வளோ சூப்பரான ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து எனக்கு கிடைக்குது. நீங்கள் ரொம்ப தூரம் ஓட்டிட்டு போனாலும் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. அண்ட் கிளச் பார்த்தீங்கன்னா கரெக்டான பிளேயில் வந்து எனக்கு கிடைக்கிது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காரோடைய எர்கனாமிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். டாக்கிங் அபவுட் தி ஃபுட்வெல் சீம்ஸ் டு பி ரியலி குட். நல்ல பெரிய சைஸில் தான் இருக்குது. கிளச்சுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நாட் அ ப்ராப்பர் டெட் பெடல், பட் உங்களுக்கு கால் வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்குது. ஹெட்ரூம் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றத. நான் இத்தனைக்கும் ஹைட் வந்து ஏற்றி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு, அப்போது நல்லா இருந்தது. இறக்கி வச்சா ஆப்வியஸ்லி நல்லாயிருக்கும். அண்டு
எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எர்கனாமிக்ஸ் எனக்கு கிடைக்குது. இந்த இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் லைட்டாக டிரைவர் சைட் டில்டடாக இருக்குது. ஸோ கிளார் அடிக்காது. நீங்கள் டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாமே விசிபிளாக இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் மாருதி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க கண்டிப்பான்னு சொல்லலாம். நம்ம மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி நம்ம வெளில பேசலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் கே சீரிஸ் டியூவல் ஜெட் இன்ஜின் வந்து அவைலபிளாக இருக்குது, விச் ப்ரொடியூசஸ் 88.5 bhp ஆஃப் பவர் அண்ட் 113 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். இந்த காரோடைய சேஃப்டி பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ABS வித் EBD ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மாருதி ஸ்விஃப்ட்டில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் எவ்ரி திங், ஃபீச்சர்ஸ் அப்புறம் உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் என்ன நார்மல் VXIக்கும் உங்களுக்கு இந்த கிட்டுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் ஸ்விஃப்ட் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த யூனிக் எடிஷன் நீங்கள் கண்டிப்பாக போடுவீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பாய்.